விழாவை முன்னிட்டு வலையொலி ஒளிப்பதிவு வெளியீட்டு விழா சத்திரம் பேருந்து நிலையம் அருகே நடந்தது. திருச்சி தெற்கு மாவட்ட மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் சார்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வலையொலி ஒளிப்பதிவு வெளியீட்டு விழா சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திவ்யா குணசீலன் வரவேற்றார். ஜெய நிர்மலா, சத்யா, கோவிந்தராஜ், அமிர்தவல்லி, சரண்யா முன்னிலை வகித்தனர். விழாவுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், திமுக மாவட்ட கழக செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை வகித்தார். திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் வலையொலி ஒளிப்பதிவை துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்கள் மாநகர கழக செயலாளர் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மாநில, மாவட்ட, மாநகர கழக நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க நேரடி பணி நியமனம் செய்யப்பட்ட ஆய்வக உதவியாளர்களுக்கான அரசாங்கத்திற்கு அவர்கள் நன்றி தெரிவிக்கின்ற மாநாடு நடந்திருக்கின்றது. நன்றி தெரிவிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளும் இதிலே வைத்திருக்கிறார்கள். பணிமாறுதலுக்கான அந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கின்ற அந்த நிகழ்வில் எங்களுடைய துறையை சார்ந்த இணை இயக்குனர் கலந்து கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு அரசு தலைமை கொறடாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆய்வக உதவியாளர்கள் இன்றைக்கு இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த மாதம் 28ஆம் தேதி ஒசூர் தொகுதியில் இருந்து நான் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு இன்றைக்கு அதற்கான நன்றி அறிவிப்பு என்கின்ற அந்த வகையில், அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கூடுதலாக ஒரு செய்தியாக நம்முடைய பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவது என்பது, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் 3/2023 மற்றும் 3A/2023 படி 7/1/2024 அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர், வட்டார வள மைய ஆசிரியர் தேர்வு வரலாறு காணாத பெருமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பணி நாடுனர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அளித்த கோரிக்கையினை ஏற்று தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராவதற்கும் கால அவகாசம் வழங்குவதை கருத்தில் கொண்டும் தேர்வு ஒத்தி வைக்கப்படுகின்றது. மேற்கண்ட தேர்வானது வருகின்ற 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகின்றது. 7/1/2024 அன்று நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்விற்கான நுழைவு சீட்டினை 4/2/2024 அன்று நடைபெறவிருக்கும் தேர்விற்கு பயன்படுத்தலாம் என விண்ணப்பதாரர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றன.